இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அவர் சொல்றார், உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க, உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்க, நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல அவர் சொல்றார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று நீங்களே உங்களை சோதிச்சு பாருங்க. உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கா அப்படி சோதிச்சு பாருங்கன்ற. தேவனுடைய பிள்ளைகளை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இது வரைக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உண்மையிலேயே வளர்ந்திருக்கிறேனா? என் ஜெப வாழ்க்கை உண்மையிலேயே ஒழுங்குபடுத்தப்பட்டதா இருக்கிறதா? முறையாக நான் வேதத்தை வாசித்து நான் தியானிக்கிறேனா? எனக்குள்ள ஒரு உண்மையான மாற்றம், ஒரு புது சிருஷ்டியின் அனுபவம் உண்டாகி இருக்கிறதா? ஆவியில உண்மையில நான் அனலா தான் இருக்கிறேனா? ஆவியானவருடைய அந்த வழியில நான் சரியாய் நடந்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேனா? என் ஆராதனை உண்மையிலே கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையின் நடக்கைகளின் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறாரா? கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற தாளந்துகளெல்லாம் நான் முறையா பயன்படுத்துறேனா? எனக்கு கொடுத்திருக்கிற வேலை, எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியம், இதிலெல்லாம் நான் உண்மையா உத்தரவாதத்தோடு என்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்றுகிறேனா? என்னை நம்பி கர்த்தர் தந்த பணத்துல நான் உண்மையா இருக்கிறேனா? கிருபையா அவர் தருகிற காலங்களெல்லாம் நான் பிரயோஜனப்படுத்துகிறேனா? ஆண்டவர் என் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தான், அதுல வேதனை உண்டாக்கும் வழி ஏதாவது இருக்குமா? இன்றைக்கு ஆண்டவர் வருவார்னா அவருடைய வருகையில நான் காணப்படுவேனா? தெய்வ பிள்ளைகளை, இதெல்லாம் கேட்பதற்கு சாதாரணமா இருக்கிறது போல இருக்கலாம். ஆனா கண்டிப்பா இவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க அவசியமா இருக்கிறது. கண்டிப்பா இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு பாருங்க. ஆண்டவர் அவரோடு கூட நாம் இணைந்திருக்கிற இந்த வாழ்க்கையில நல்ல வளரணும்னு எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்கு இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். நம்மை ரட்சித்ததற்கான நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்திலிருந்து அவர் நம்மை வேறு பிரித்து அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறாரே. ஏன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்? அதை அறிந்து நம்ம வாழணும்னு சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே கொஞ்சம் அமர்ந்திருந்து அவசரமான இந்த உலகத்துல ஓடிட்டே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி, வேகமா நம்முடைய காரியங்களில செயல்படுகிறதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி, நேரமே இல்லைன்னு சொல்ற அந்த சாக்கு போக்கெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் அமர்ந்துருங்க. ஆவியானவரோடு கொஞ்சம் உறவாடுங்க. வேத வசனத்தை வாசித்து நீங்க உங்களை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி ஆராய்ந்து பாருங்கள். நிச்சயம் அது நம்முடைய வளர்ச்சிக்கு, ஆசீர்வாதத்திற்கு உதவியாயிருக்கும். தேவனே, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.